ஹலோ வாங்க, காலிஃப்ளவர் பண்ண போகிறேன். இது நல்லா வெந்நீர் ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பொருள்: பெரிய தக்காளி 2, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி பேஸ்ட்டு. இவ்வளோதாங்க. அது செய்ய வேண்டியது: கடாய் வச்சாச்சு, தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை, ஒரு இலை, ஒரு கல்பாசி, ஒரு லவங்கம். இது எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாம் பொரிஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போது நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வறந்து வரணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலராக வந்துடுதுங்க. இது மாதிரி வந்தது. இப்போது நம்ம நறுக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதங்க விடலாங்க. 2 பச்சை மிளகா அதையும் அதில் போட்டாச்சு. இப்போ இந்த இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்குறீங்களா, 1.5 டேபிள் ஸ்பூன், அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் நல்லா வாசனை நல்லா வரணுங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டுக்கலாங்க. கரு மசாலா. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தாச்சு. நம்ம 1/2 கிலோ காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா வெந்நீர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோங்க. அதையும் அதில் போட்டுக்கலாம். நீங்கள் வேக வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. நாங்கள் பச்சையோடு தான் பண்ணுறோம். நீங்கள் வேக வச்சு பண்ணால் கூட சீக்கிரம் பண்ணிடலாம். இதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை வேக வைக்காத தான் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா ஒரு நிமிஷம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு கூட இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டு நல்லா வதக்கி சீக்கிரம் பண்ணிடலாங்க. நாங்கள் பச்சையோடு தான் பண்ணுறோம், வேக வைக்கலை. இப்போது இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வெறிய மிளகாத்தூள் அதை போடுறேங்க. 1 டேபிள் ஸ்பூன், 2வது டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் பெரிய மிளகாத்தூள் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேங்க. பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க. சின்ன சொம்பால் 1 சொம்பு தண்ணி விட்டுக்கிறேங்க. இது வேகணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம மூடி விட்டுக்கலாம்.
ஒரு ட்ரிப்பு திறந்து விட்டுக்குங்க. இப்போது நல்லா கலரி விட்டுக்குங்க. நான் போட்ட உப்பு போதுமானது. நீங்கள் பார்த்து கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் இது மாதிரி தொக்கா வந்தது இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்த உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு இதில் போட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மூடி போட தேவையில்லைங்க, அப்படியே இருக்கட்டும். மாவுலாம் போட்ட உடனே அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, ஸ்லோ தான் வச்சுக்கணும். அதில் பட்டை போட்டிருக்கோம், தூள் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக அதில் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டு நம்ம கலரி விட்டுக்கலாம். அது வாசனைக்கு தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.